அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்னைக்கு என்ன தலைப்புனா, சகலவிதமான காரியத்தையும் நமக்கு சாதகமாக நடத்தக்கூடிய வசிய சந்தனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசிய சந்தனம் எதுக்காகலாம் பயன்படும் அப்படின்னா, ஒரு வியாபாரம் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஜனவசியமே இல்லை, நமக்கு நிறைய பொருள் வாங்கி போட்டிருப்போம், ஆனால் ஆட்கள் வரவே மாட்டாங்க, நம்ம கடையை தாண்டி மற்ற கடைக்கு போயிட்டு இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்களா இருக்கட்டும், எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரமே நடக்கலை, அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த வியாபாரத்தை மேலும் மேலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசிய சந்தனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசிய சந்தன மந்திர முறைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 1008 தடவை நீங்கள் இந்த சந்தனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் நல்லா ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு அமாவாசை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்த அமாவாசை வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தலாம். இருந்தாலும் அதே சந்தனத்தில் இன்னும் கொஞ்சம் சந்தனம் போட்டு அதே மந்திரத்தை இன்னும் உரு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் அது இன்னும் பலமாக வேலை செய்யும். புரியுதா? இந்த சந்தனம் எல்லா விதமான வியாபாரக்காரங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம், நீங்களும் பிரயோகப்படுத்தலாம். வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஜனம் வரலையோ, முதலீடு போட்டிருக்கீங்க, எனக்கு ஜனம் வரலை, வியாபாரமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பயன்படுத்தலாம். இப்போது ஒரு குறி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாதகமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் ஆளே வரமாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், அந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்துட்டுருப்பாங்க. சரியா? அப்படி வர்றவங்களுக்குமே இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வியாபாரத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே வாயும் வயிறுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் ரெகுலராக ஒரு கிளைண்ட் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு வருமானம் பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சந்தனத்தை நீங்கள் மந்திர உரு போட்டு ஜபம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்த கிளைண்ட்டே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலியமா ஒரு 4-5 கிளைண்ட் வரும். ஒரு ஒரு 300 பார்த்தீங்கன்னா கூட, ஒரு நாளைக்கு 300 பார்க்குறீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 1000 கிட்ட வந்துடுது. அந்த மாதிரி திறமை இருந்தும் சில பேருக்கு அந்த திறமை வெளிப்படாமல் இருக்கிறது. இன்னொன்று இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இன்டர்வியூ எனக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது, அந்த இன்டர்வியூவில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, எதை பார்த்தாலும் தடையாகிட்டே இருக்குது அப்படின்றவங்க இந்த சந்தனத்தில் நெத்தியில் வச்சுக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி பலவிதமான காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதா? இந்த சந்தனத்தை நீங்கள் நெத்தியில் பிரயோகம் வச்சுட்டு போகிறது மூலிமா உங்களுக்கு நடக்காத சுபகாரியங்கள் நடக்கும், தடைப்பட்ட வியாபாரங்கள் நடக்கும். அது சின்ன வியாபாரத்தை பெரிய வியாபாரம் வரைக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரி, இதை எப்படிலாம் நம்ம கிளைண்ட்டுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இதை நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு, சந்தனம், சுத்தமான சந்தனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலான சந்தனத்தை வாங்கிக்கோங்க. அந்த சந்தனத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இலை, அந்த இலையை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த சந்தனத்தை அந்த இலையில் போட்டு நல்லா ரவுண்டாக பரப்பிக்கோங்க. ரவுண்டாக பரப்பிக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இலை வாங்கிக்கிறீங்க, சுத்தமான ஒரு வாழை இலை வாங்கிட்டு அதை சும்மா தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிக்கிறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சந்தனத்தை, இப்போது சுத்தமான சந்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த இலையில் நல்லா ரவுண்டாக பரப்பிக்கணும். பரப்பிக்கிட்டு அதுக்கு நடுவில் என்ன பண்ணால் ஓம் அப்படின்றத பெருசாக போட்டுக்கோங்க. ஓ போட்டு அதுக்கு நடுவில் இம் சின்னதாக போட்டுட்டு அந்த ஓ அப்படின்றத பெருசாக போட்டுங்க. ஓம் போட்டு அதுக்கு நடுவில், அந்த ஓமுக்கு நடுவில் அம் அப்படின்னு போட்டுக்கணும். அம் வளைக்கக்கூடாது. ஆ இல்லை, வெறும் ஆ. ஆ இம் அம்முன்னு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 தடவை நல்லா உரு போட்டுக்கணும். உரு போட்டுக்கிட்டிங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை நீங்கள் எந்த காரியத்துக்கு வேணாலும் எடுத்து பிரயோகப்படுத்தலாம். இப்போ அதுக்கான மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். வங்க் சிங்க் வசி வசி, சிங்க் வங்க் சிவ சிவ, வங்க் சிங்க் வசி வசி, சிங்க் வங்க் சிவ சிவ. இதான் மந்திரம். வங்க் சிங்க் வசி வசி, சிங்க் வங்க் சிவ சிவ, வங்க் சிங்க் வசி வசி, சிங்க் வங்க் சிவ சிவ. அவ்வளோதான் இந்த மந்திரம்.
இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு அந்த சந்தனத்தை பார்த்து உரு போட்டுக்கிறீங்க. உரு போட்டுட்டதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எங்கேயாவது ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போகலாம். ஒரு 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 இடத்துக்கு போகிறீங்க, எனக்கு அந்த காரியம் தடையாயிட்டே இருக்குது, அந்த காரியம் நடக்கணும்னா போகலாம். ஒரு கேட்ட பணம் நமக்கு கிடைக்காம தடங்கள் ஆகிட்டே இருக்குது, இல்லை நம்ம ஒரு இடத்துல எதிர்பார்த்துருக்கோம் அது நமக்கு வரணும்னா கூட இந்த சந்தனத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு போகலாம். பொதுவாகவே ஒரு வியாபாரம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில் எழுந்திரிச்சு நெத்தியில் சந்தனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம். இதை பன்னீரில் குழச்சி வச்சுக்கலாம், எதுலையாவது குழச்சி வச்சுக்கலாம். இல்லை சந்தன அத்தர் வந்து விற்கும், சந்தன அத்தர் கடையில் விற்குது இல்லையா, அந்த சந்தன அத்தரில் ஒரு 2 சொட்டு விட்டு இந்த சந்தனத்தை அதோட லைட்டாக கலந்து நெத்தியில் வச்சுட்டு போயிடுங்க. சரியா? அப்படி போகும்போதும் அது உங்களுக்கு வாசனைக்கு வாசனையாகவும் இருக்கும், அந்த மந்திரம் இன்னும் பவராக போய் ஜனத்தை வசியப்படுத்தி நமக்கு ஆட்களை வர வச்சு கொடுக்கும். புரியுதா? இந்த மாதிரி சகல விதமான காரியத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போது ஒரு வியாபாரம் நடக்கல, ஒரு சின்னதாக ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன துணி வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உள்ளங்கை சைஸுக்கு மஞ்சள் கலர் துணி, ஜாக்கெட் ப்ளவுஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு துணி மஞ்சள் கலரில் உள்ளங்கை சைஸுக்கு அதை கட் பண்ணிக்கிட்டு இந்த சந்தனத்தை நல்லா உரு போட்டு அந்த சந்தனத்தை அந்த மஞ்சள் துணியில் போட்டு டைட்டாக கட்டி அவங்க கடையில் முனையில் கட்டி விட்டுற சொல்லிவிடுங்க. தினமும் வத்தி மட்டும் காட்ட சொல்லுங்கள், வாசனையான வத்தி அதில் போடுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் காட்டிட்டு போக சொல்லுங்கள். வியாபாரம் அதிகமாக முக்கிற மாதிரி முக்கியம், ஜன விஷயத்தை பயங்கரமாக இழுத்து கொடுக்கும். புரியுதா? இப்போது நான் ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு பெரிய கடையாக வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தனத்தை நிறைய போட்டு உரு போடுங்க. சந்தனத்தை ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் நல்லா உரு வந்து ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 உரு நல்லா பயங்கரமாக மந்திர உரு போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா கடை வாசலில் நல்லா துணியை போட்டு கட்டி தொங்க விட்டுறலாம். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் நல்லா வீரியமாக வேலை செய்யும். இப்படி நீங்கள் மாதம் மாதம் இது மாதிரி மாற்றிக்கலாம். இதை இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த சந்தனத்தில் கடை ஃபுல்லாக தெளித்து விடலாம். இப்போ சின்னதாக ரோட்டில் பல கடை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வியாபாரமே ஆகலை, சின்ன சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வியாபாரமே ஆகலைன்னா காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் கடைக்கு வரும்போது இந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ மக்கள் நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, கால் வைக்கிற இடத்துல தெளித்து விட்ருங்க உங்கள் கடை. அதே மாதிரி மக்கள் நடமாடுற இடத்துல அப்படி தெளித்து விட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் கடையை கிராஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட வாங்க போக மாட்டான். புரியுதா? அந்த மாதிரி ஜனவசியத்தை இழுத்து கொடுத்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு சின்னதாக தான் கடை வச்சிருப்பான், ஆனால் அவன் வந்து ஒரு பில்டிங் கட்டுறப்பான், ஏதாவது ஒன்று பெரிய லெவலில் வளர்ந்துருவான். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரயோகத்தை படுத்தி வச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லைஃப்பில் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? கடைசி வரைக்கும் அது இருக்குது இது இருக்குது தடங்கள் இருக்குது தடை இருக்குது நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பிரயோகத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ நான் வீட்டிலேயே ஒரு மாவு கடை போட்டிருக்கேன், ஒரு இட்லி கடை போட்டிருக்கேன், எனக்கு ஆளே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இட்லி கடை போட்டிருக்கீங்கன்னா அந்த கடைக்கு வெளியில் லைட்டாக தண்ணியில் கலந்து தெளித்து விட்ருங்க. வர்ற ஆள் அதிகமாக இழுத்து கொடுத்துக்கிட்டே ரெகுலராக இதை நீங்கள் தெளிக்க ஆட்களை வந்து இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட வேலை என்னன்னா, ஜனத்தை வசியப்படுத்தும், வியாபார வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கு அதில் ஒரு 10 ரூபா நமக்கு லாபம் இருக்கிற மாதிரி அதை படுத்தி கொடுக்கும். அந்த சந்தனத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சகல விதமான காரியத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இதுவே வந்து வசியம் மருந்தாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நல்ல காரியத்துக்காக எப்படி பயன்படுத்தணுன்றத ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த மந்திரம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, வங் சிங்க் வசி வசி சிங்க் வங்க் சிவ சிவ அப்படின்ற மந்திரத்தை நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், ஒரு வாழையில ஒரு வாழையில வச்சுக்கிறீங்க, அதில் சந்தனத்தை பரப்பிக்கிறீங்க, அதில் ஓம் ஓ இம்ன்றதை போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் அ இம் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. அதில் நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கீழே எழுதிக்கோங்க. இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை யாரோட இப்போ ஒரு ஆணை வசிப்படுத்திங்கன்னா அவரோட பேரை எழுதிட்டு அவரோட முகத்தை மட்டும் அதில் பதிய வச்சுட்டு நல்லா மந்திரம் உரு போட்டுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சந்தனத்தை ஒரு சிட்டிகை நீங்கள் எடுத்துக்கோங்க. கையில் ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களோட ரத்தம், மோதிர விரல் ரத்தத்தை, சோத்து கையில் மோதிர விரல் ரத்தத்தை ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டு நல்லா கலந்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். புரியுதா? ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு மிளகு பிரமாணம் சைஸ், இல்லை ஒரு சின்னதாக ஒரு திராட்சைன்ற சின்ன ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை ஒரு 2 நாள் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதை யாருக்காவது நீங்கள்
வேண்டிய நபர் இப்போ கணவன் பேச்சை கேட்க மாட்டுறாரு அப்படின்னா அவருக்கு டீலேயோ இல்லை சாப்பாட்லேயோ நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வசியமாயிடுவார். புரியுதா? இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதனால் எந்த பாதிப்பும் வராது. காரணம் என்னென்னா சந்தனம். அந்த சந்தனம் ப்ளஸ் உங்களோட ரத்தத்தை நீங்கள் கலக்க போகிறீங்க. இதனால் எந்த விதமான பின் விளைவுகளும் ஏற்படுத்தாது. ஆனால் மந்திரத்தை மட்டும் நல்லபடியாக சொல்லுங்கள். இதில் எதுலேயுமே தொணக்கால் வராது. சரியா? வங்க் சிங்க் வசி வசி சிங்க் வங்க் சிவ சிவா, அவ்வளோதான். இந்த மந்திரத்தை ப்ராப்பராக பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.